ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓகே, ஒரு 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ கம்மி அளவில் ஒரு மட்டன் வச்சு எப்படி மட்டன் பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், பச்சை மிளகா, கொஞ்சம் தேவையான அளவு தக்காளி, லெமன். ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ், அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறது, ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் கர்ட், அப்புறம் கொஞ்சமாக மட்டன் வேக வச்சு அதையும் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ குக்கர் எடுத்து வச்சுட்டு, நான் ஆல்ரெடி ஆயிலும் கீயும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் அண்ட் கீ ரெண்டையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் இது கூட ஹோல் ஸ்பைசஸ், நான் எப்பயுமே ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணி செய்வேங்க. ஸோ ஒரே ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு தான் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லி ரெண்டுமே அட் அ டைமில் நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஏன் இவங்க இவ்வளோ கம்மியாக மட்டன் எடுத்துருக்காங்கன்னு யோசிக்காதீங்க. நாங்கள் ஆல்ரெடி மட்டன் குழம்பு வச்சாச்சு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் பீஸ் எடுத்து அதில் எப்படி நம்ம பிரியாணி செய்யலான்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். ஏன் உப்பு ஆட் பண்ணுறோன்னா, இஞ்சி பூண்டு கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணணும். சாட்டே பண்ணதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா அதை வணக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணலாம், அல்லது நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கட் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. தக்காளி எந்த அளவுக்கு வேகணுமோ நல்லா அந்த அளவுக்கு வெந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாட்டே பண்ணிக்கணும். அது நீங்கள் மேஷ் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளி எண்ணெயில் நல்லா வெந்து நல்லா அதில் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு நல்லா தக்காளியை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது எங்கள் வீட்டு ஸ்டைல் பிரியாணிங்க. நீங்களாம் எப்படி பிரியாணி செய்வீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்பயுமே இப்படி தான் பிரியாணி செய்வேன். நெக்ஸ்ட் ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா. இவ்வளோ தான் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இதோட நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கணுங்க. அந்த எண்ணெயிலே நல்லா மூணுமே நல்லா வணங்கணும். அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நீங்கள் சாட்டே பண்ணிக்கிட்டால் போதுமானது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூட இப்போ நம்ம கர்ட் ஆட் பண்ண போகிறோம். 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். கர்ட் எதுக்குன்னா அந்த கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் தரதுக்காக நம்ம இப்போ கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கர்ட் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கர்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா அதையும் எல்லாத்தோடையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டன் பீசஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நான் 2 to 3 விசில்ஸ் விட்டு மட்டனை வேக வச்சு குக்கரில் எடுத்திருக்கேன். என்னடா இவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, நாங்கள் ஆல்ரெடி குழம்பு வச்சாச்சு. இது உங்களுக்காக கம்மி அளவில் எப்படி ஒரு மினிமம் ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபியாக ஒரு பிரியாணி செய்யலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம கம்மி அளவில் இருந்தால் கூட அது எப்படி ஒரு பிரியாணி பண்ணுறதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் எடுத்திருக்கோம். நல்லா அது கொஞ்சம் சாட்டே பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி மட்டன் வேக வச்ச தண்ணியே நான் எடுத்து ஊற்றிக்கிறேன்.
ஸோ தண்ணியெல்லாம் அளந்து ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் எப்பயும் கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணுவேன். ஸோ கல் உப்பு போட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு புளிப்பு எப்படி இருக்குன்னு கேர்டு போட்டிருக்கனால செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கூட வந்து ஒரு ஹாஃப் சைஸ் லெமன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் ஹாஃப் சைஸ் லெமன் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு நல்லா தண்ணி கொதிச்சு வந்தோடனையுமே நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கிறோம். நான் நார்மலாக வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தாங்க யூஸ் பண்ணுறேன். பாஸ்மதி ரைஸோ வேறு எந்த ரைஸோ நான் யூஸ் பண்ணல. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபி. ஒரு 2 பீஸ் மட்டன் இருந்தால் கூட அதில் எப்படி நம்ம மட்டன் பிரியாணி செய்யலான்னு பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அரிசி போட்டு நல்லா கொஞ்சம் கிளறிவிடுங்க. தண்ணியெல்லாம் இதுலேயே இப்படியே ஓப்பனில் இருக்கிறப்ப சுண்டுற அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா தண்ணி இதுலேயே கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க அரிசி. அதுக்கப்புறம் நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னாலே போதுமானது. நல்லா அரிசி உதிரியாக வரும். ஸோ நான் வந்து ஒரு விசில் விட்டு தாங்க எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஈஸியான சிம்பிளான மட்டன் பிரியாணி ரெடி. ஸோ ஓகே கைஸ், என் சேனலை பிடிச்சவங்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச்.